பைபிள்ல இருக்க இந்த பக்கத்தை மட்டும் தப்பி தவறி கூட படிச்சிடாதீங்க. அப்புறம் உங்க வாழ்க்கை ரொம்ப பயங்கரமா மாறிடும். நீங்க நினைச்சாலும் இந்த பக்கத்தை படிக்க முடியாது. ஏன்னா இப்ப இருக்கிற எல்லா பைபிள்லையுமே அந்த பக்கத்தை நீக்கிட்டாங்க. உங்களுக்கு ஜீசஸ் பிடிக்கும்னா ஆமேன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. பைபிள்ல ஒரு பக்கத்துல ஒரு வசனம் இருக்கு, அதை யாருமே படிக்க கூடாதான். அந்த பக்கத்தை தான் புக் ஆஃப் எனாக்குன்னு சொல்லுவாங்க. வானத்திலிருந்து விழுந்த தூதர்கள் மனிதர்களோட கலந்த கதையை தான் அந்த பக்கங்கள் சொல்லுது. அந்த வசனத்தை சில பேர் படிச்சிருக்காங்க. படிச்சவங்களோட நிலைமைனா என்ன ஆயிருக்குன்னா, அவங்க வீட்டுல கெட்ட சக்திகள் ஏகப்பட்டதும் பேய்களும் நிறைய வந்துச்சாமா. நிறைய பேர் உயிரோடையே சபிக்கப்பட்டு இறந்தும் போனாங்களாமா. இதனால அந்த பக்கத்தை முழுமையா பைபிள்ல இருந்து நீக்கிட்டாங்க. ஆனா இன்னும் சில பழைய ஆலயங்கள்ல பழைய புக்ஸ்ல, அதாவது பழைய பைபிள்ல அந்த பக்கத்தை நீக்க வச்சிருக்காங்க. ஏன்னா அது பழைய புத்தகமா இருக்கிறதுனால அதை அப்படியே பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. அதை ரொம்ப பத்திரப்படுத்தி மூடிதான் வச்சிருக்காங்க. யாருக்கும் கொடுக்கவே மாட்டாங்களாம். அதை படிச்சவங்களோட வாழ்க்கை ரொம்ப மோசமா மாறிட்டு இருக்கும். இது முழுக்க முழுக்க ஆதாரமே இல்லாத ஒரு மித்தா இருந்தாலும் பல கிறிஸ்டின்ஸ் இதை நம்புறாங்க. ஆனா அந்த புக் ஆஃப் எனாக்ல 10 ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல இருக்கிற எல்லாமே வானத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான வாசல்களையும் அங்க இருக்கிற பயங்கரமானவர்களையும் பத்தி கூறுது. உங்களுக்கு அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வேணும்னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க. நான் மேக் பண்ற வீடியோவை